ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கிரிக்கெட்டில் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிற ஒரு ஃபார்மெட்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ கரண்ட்டாக இருக்கிற ஃபார்மெட் வந்து இன்டர்நேஷ்னல் சீரீஸில் டெஸ்ட்டு, ஓடிஐ, 2020 இந்த 3 ஃபார்மெட்டும் இன்டர்நேஷ்னல் மேட்ச்சில் இருக்குது. அதே மாதிரி ரீஜனலில் 100 ஓவர் மேட்ச், அதுக்கு 10 ஓவர் மேட்ச்னு ரீஜனல் லெவலில் இருக்குது. டெஸ்ட் மேட்ச் பொறுத்தவரை 450 ஓவர், ஒரு நாளைக்கு 90 ஓவர்னு 5 நாள் நடக்கும். 2 டீமுமே முதல் இன்னிங்ஸ் 2 இன்னிங்ஸ்னு மாறி மாறி விளையாடுவாங்க. இதில் பல முறை வந்து வெற்றி தோல்வி கிடைச்சாலும் அதிகபட்சமாக ட்ரா ஆகிறதுனால கிரிக்கெட்டோட சுவாரஸ்யத்துக்காக அவங்க கண்டுபிடிச்சதான் ஒன் டே. 1970க்கு பிறகு 60 ஓவர் ஒரு நாள் போட்டி அறிமுகப்படுத்தினாங்க. இதில் முதல் 3 உலகக்கோப்பையும் இந்த ஃபார்மெட்டில் தான் நடந்துச்சு. அதுக்கப்புறம் தான் 50 ஓவராக குறைச்சி ஒரு நாள் போட்டியை வந்து 50 ஓவராக மாற்றினாங்க. 2000க்கு அப்புறம் இன்டர்நெட் புரட்சியால் உலகமே வேகமாக இயங்க அந்த காலகட்டத்துக்கு ஏற்ப அறிமுகப்படுத்தப்பட்ட மேட்ச் தான் 2020. இது 2 டீமும் தலா 20 ஓவர் விளையாடுறதுனால 3.5 மணி நேரத்து ரிசல்ட் தெரிஞ்சிருந்ததுனால மக்கள் மத்தியில் இது மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுச்சு. அதனால் எல்லா கண்ட்ரியும் தங்களுக்குன்னு ஒரு லீகை உருவாக்கி தங்களுக்குள்ளே ஒரு லீக் மேட்சை விளையாட ஆரம்பித்தாங்க. அந்த அளவுக்கு இந்த ஃபார்மெட் மக்கள் மத்தியில் ஒரு பெரிய வரவேற்பை பெற்றுச்சு. ஸோ இதிலே அடுத்த லெவலுக்கு இன்னும் சுவாரஸ்யமாக்க ஐசிசி முடிவு பண்ணியிருக்காங்க. அந்த புது ஃபார்மெட்டு தான் டெஸ்ட்டு 2020. இந்த கேமு 2026 ஜனவரி மாதம் அறிமுகப்படுத்த போகிறாங்க. பேருக்கு ஏற்ற மாதிரி டெஸ்ட்டு 2020 கலந்த கலவையாக இருக்கும். இதில் மொத்தம் 80 ஓவர். ஸோ ஒவ்வொரு டீமும் தலா 40 ஓவர் விளையாடணும். ஃபஸ்ட் இன்னிங்ஸ், செகண்ட் இன்னிங்ஸ், இந்த டெஸ்ட்டு கான்செப்ட் ஓடி இந்த போட்டியை 18லேருந்து 20 வயசு வரைக்கும் உள்ள யங்ஸ்டர்ஸை டார்கெட் பண்ணி அறிமுகப்படுத்துகிறாங்க. இது கிரிக்கெட்டுடைய 4வது அஃபிஷியல் ஃபார்மெட்டாக இருக்குன்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இது மூலிமா இனி இன்டர்நேஷ்னல் மேட்ச்சில் 4 ஃபார்மேட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. சில சீனியர் விமர்சகர்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இதனால் ஓடிஐ மேட்ச் அழிய அபாயம் இருக்குது அப்படின்னு சொல்லி எச்சரிக்கையும் பண்ணுறாங்க. ஓகே கேஸ், நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதனால் ஓடிஐ மேட்ச்சுக்கு ஆபத்தாக வருமா, இல்லை இதுவும் ஒரு ஃபார்மேட்டாக இருக்கும், ஓடிஐ மேட்ச் அழியாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கிரிக்கெட் அப்டேட்டுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்து இந்த பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். until then, bye guys.